தேர்தல் மேடைகளில் சில கட்சித் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் சில அடுத்து. இலங்கையின் மூலதனத்தை தனியார் பிரிவினரால் மாத்திரம் வழங்க முடியாது. 10 வருடங்களாக வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இங்கு வரவில்லை. ராஜபக்ச அரசாங்கத்தினர் தரகு பணம் அல்லது வர்த்தகத்தில் ஒரு பங்கை கேட்டனர். அதனால் அவர்கள் வரப்போவதில்லை என கூறினர். எனினும் தற்போது வருவதற்கு தயாராக உள்ளதாக கூறுகின்றனர். அதனால் அடுத்த பாராளுமன்றத்தில் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தை ஸ்தாபித்து சிறந்த பெரும்பான்மையை பெற்றுக் கொடுங்கள். தற்போது மூவர் உள்ளனர். ஒரு பக்கம் மஹிந்தவின் முன்னணி, மறுபக்கம் ரணில் விக்ரமசிங்கவின் முன்னணி, அடுத்தது மக்கள் விடுதலை முன்னணி. ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி எமக்குள்ள அதிகாரத்தை புள்ளடியிட்டு யாருக்கு வழங்குவது என்பது தொடர்பில் நாம் சிந்திக்க வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு அடிமையாகி வாழும் வாழ்க்கையில் இருந்து மீள வேண்டும். நிறம் மற்றும் கட்சி மீது கொண்டுள்ள அன்பு காரணமாக மக்களின் எண்ணங்களை இரண்டாம் பட்சமாக கருதி மக்கள் நிறம் மற்றும் கட்சியை வெற்றியடை செய்வதற்கு பழக்கப்பட்டுள்ளனர். இந்த பழக்கத்தை மக்களிடமிருந்து நீக்குவதற்காகவே நாம் இந்த மேடையிலிருந்து முயற்சித்து வருகின்றோம். இந்த நாட்டை நாம் அங்கு கொண்டு செல்லும் நாடென்று நீங்கள் அனைவரும் வெற்றி பெறுவீர்கள் என நாம் எண்ணுகின்றோம். අපි විශ්වාස කරන්නේ තමුන්ලාන්සලා ඇත්ත වශයෙන්ම ජයග්‍රහණයක් ලබනවා කියලා.